ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ அர்ச்சனா எப்படியாச்சும் சூர்யாவை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான தீவிரமாக இறங்கிட்டா. அதனால் நம்ம நந்தினிக்கு பேராபத்து வருது. இதனால் நம்ம நந்தினியை எப்படி சூர்யா சார் அர்ச்சனா கிட்டேருந்து காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரேணுகா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நந்தினியை கண்காணிச்சிட்டே இருக்கு. நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க, நம்ம நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு யூகிக்க முடியுது. அர்ச்சனாவால் தனித்தனியாக தூங்கும் போதே அர்ச்சனாவுக்கு ஒரு ஒரு கெஸ் வந்துடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு சரி இதை இப்படியே விடக்கூடாது, விட சூர்யாவுக்கு சூர்யா பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரெண்டு பேரும் சீக்கிரமாக ஒன்றாயிடுவாங்க போல். அதனால் ரெண்டு பேரும் பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அர்ச்சனா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா கிட்ட, ரேணுகா நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் அந்த நந்தினியை அந்த வீட்டிலேருந்து ஓட விடணும், அவ்வளோதான் நீ பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்களம்மா, நான் எப்படி செஞ்சு காட்டுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரேணுகா. உடனே அர்ச்சனா நீ செஞ்சுட்டு எவ்வளோ காசு கேட்டால் கூட நான் தர்றேன், ஏன்னா எனக்கு சூர்யாவை அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா யோசிக்கும் போது எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனித்து பார்க்குறாங்க, என்ன நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா முழுக்க முழுக்க நந்தினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. நந்தினி என்ன ஒரு தப்பு பண்ணாலும் சரி சூர்யா நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நந்தினியை இந்த வீட்டிலேருந்து அனுப்ப முடியாது. ஃபஸ்ட்டு சூர்யா சார் மனசுலேருந்து நந்தினியை வெளியே வைக்க வரணும், நந்தினி மேலே ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி சூர்யா நந்தினிக்கிட்ட நந்தினி எனக்கு சூப் கொண்டுருவா, அது கொண்டுருவா, இது கொண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதெல்லாம் ஒரு வாட்டி சமைக்கும் போது இந்த ரேணுகா போயிட்டு அதில் அது கொட்டுறது இது கொட்டுறது மிளகா சந்து உப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை, ஓவர் காரமாக இருந்தாலும் ஓவர் உப்பு இருந்தாலும் கண்டிப்பாக கோவம் தான் வரும். அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா பண்ணுறா. அதேமாரியே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறா அவங்கக்கிட்ட. நம்ம நந்தினி இதை எடுத்துகிட்டு போயிட்டு சூர்யா கிட்ட கொடுக்கும்போது, இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, நான் சூர்யா குடிச்சிட்டு வாமிட்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்தா இதை நீ குடி, உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் சமைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் நல்லா தான் சார் சமைச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி சொன்னாலும் சூர்யாவுக்கு கோவம் வருது. தூக்கி கீழே எல்லாத்தையும் ஊற்றிட்டு போகிறாங்க. கொஞ்சம் இருந்தது நந்தினி அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஐயோ என்னடா இது இப்படி இருக்கே, நம்ம இப்படி சமைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நந்தினி தெரியாமல் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இது ஒன்று இதேமாரியே கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. நம்ம நந்தினி ஆனால் அசால்ட்டாக விட்டுறாங்க. ஆனால் சூர்யாவுக்கு என்னடா இது, நந்தினி நல்லா தானே சமைச்சிட்டு இருந்தா, இப்போ என்னாச்சு நந்தினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை ஃபாலோ பண்ணும்போது தான் தெரிய வருது, இந்த ரேணுகா தான் எல்லாத்தையும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரேணுகா வேற யாரும் இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு சூர்யா சார். இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.